ஹலோ மிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சா? சரி, ஓகே. சிலின்னு இருக்காது, ஸ்பெஷல் பாட்டு பார்க்கலாமா? ஃபோனு பாட்டு நல்லா இருந்ததுதானே தெரியலடா, சடனாக தோணுச்சுன்னு போட்டேன். கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ்டா. நான் யாருக்கும் ரிப்ளை பண்ணல, என்னை மிஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தீங்க. நானும் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். என்னோடய வாய்ஸ் ரொம்பவே சேஞ்ச் ஆயிடுச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன்டா. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டோரி எப்போவுமே ரொம்பவே சாஃப்டாக தான் வரும். நோ ஆர்ஸ்டன், நோ ரொமான்டிக் சீன்ஸ். பட் ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்க ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? அப்புறம் மாஃபியா சீரியஸ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் இதெல்லாமே நல்லா போயிட்டுருக்கும்போது நான் டெலிட் பண்ணிட்டேன். எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டேன். மீண்டும் அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. ஆக்சுவலாக அது மீண்டும் கண்டினியூ பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன்டா. மாஃபி சீரிஸ் ஒன்று தான் இருக்குது, ஒரே பார்ட், அந்த ஃபைனல். அந்த பார்ட் ரொம்பவே எமோஷ்னலாக இருக்குண்டா. அது இப்போதைக்கு என்னால் பேச முடியாது, அதனால தான் ஐம் சாரி. ஓகே, ஸ்டோரி கொடுக்கலாமா? போன பாட்டில் டீ ரொம்பவே குட்டி போயிண்டா, ஸோ அதனால அப்படி பேசியிருப்பேன். லாஸ்ட் சீனில் டீ காலேஜில் முடிச்சுட்டு ரிட்டர்ன் ஆகிருப்பாங்களே, அப்போ கொஞ்சம் மெச்சூர் ஆகிருப்பாங்க. பட் ஜேகே கிட்ட ரொம்பவே செல்லம். ஜேகே இதில் ரொம்பவே பெரிய பையன், ஆனால் டே கிட்ட ரொம்ப ஒரு குழந்தை மாதிரி. ஓகே, இப்படி தாண்டா ஸ்டோரியெலாம் போகும். பிடிச்ச பாருங்க, பிடிக்கலாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல, பிடிச்ச மட்டும் பாருங்கடா ப்ளீஸ். சரி, பேக்ரவுண்டில் நாய்ஸஸ்லாம் கண்டிப்பாக வரும், அவாய்ட் பண்ணிடுங்க ப்ளீஸ். இமேஜின் பண்ணிக்கோங்கடா. இப்போ ஃபஸ்ட்டு இல்லையே, டேவும் ஜேகேவும் அவசர அவசரமாக ரெடிட்டு இருப்பாங்க. ரெடிட்டு கீழே ஆளுக்கு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துட்டு 2 பேர் ஒர்க் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் பண்ண ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஆமாம், நானே தான். அப்படின்னு 2 பேரும் ஒரு மாதிரி சாப்பிட்டா கிஸ் பண்ணிவிட்டேன். என் குழந்த பையன் ஏன் சொல்லலாம். சரி வா, டைம் ஆச்சு, ஆஃபீஸில் போய் பார்த்துக்கலாமா? அப்படின்னு 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கொஞ்சிட்டு வெளியே வருவாங்க. வெளியே 2 கார் நிற்கும், 2 பேருக்கும் தனித்தனி கார். அதில் ஏறிட்டு ஜேகே தான் ஃபஸ்ட்டாக மூவ் பண்ணுவாங்க. ஜேகே அவரோட கார் விண்டாவை லைட்டாக கீழே இறக்கிட்டு ஒரு எண்ணில் கார் ட்ரைவ் பண்ணிவிட்டு இன்னொரு எண்ணை வெளியே விட்டு பின்னாடி வர டேக்கு தான் பாய் சொல்லுவாங்க. டேவை அதை பார்த்து சிரிச்சிட்டு இப்போ டே ஜேகே ஓவர்டேக் பண்ணி டே தான் அவரோட காரில் ஃபாஸ்ட்டாக போவாங்க. இப்படியே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணிட்டு 2 பேரும் மிரர் வழியாக ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துட்டு 2 பேரும் ரொம்ப அழகாக அந்த காரை ட்ரைவ் பண்ணி இப்போ டேயோட கார் ஒரு பெரிய ஆஃபீஸில் பார்க்கிங் ஏரியாவில் இருக்குல்ல, அங்கே தான் அவரோட காரை பார்க் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் ஷர்ட், பிளாக் கலர் பேண்ட் போட்டு அந்த ஆஃபீஸோட ஐடி கார்டை எடுத்து அவரோட நெக்கில் மாட்டிட்டு செம்ம அழகாக அந்த ஆஃபீஸில் போவாங்க. டேவை பார்த்ததோ ஒரு பர்சன் டேக்கிட்ட ஓடி ரொம்பவே மெதுவாக, ஹலோ சின்ன பாஸ், என்ன நீங்கள் மட்டும் தனியாக வந்திருக்கீங்க? எங்கள் பாஸு வள்ளி அவரே. இப்போ டேவும் அது அப்படின்னு டே இதை சொல்ல வரும்போதே ஜேகே மாசா பிளாக் கலர் கோட் சூட்டோட ஆஃபீஸில் என்ட்ரி கொடுப்பாங்க. பாஸ் வந்துட்டாரு எப்படி சொன்னதும் டே திரும்பி பார்த்துட்டு ஜேகே பார்த்து லைட்டாக சிரிப்பாங்க. ஜேகே டே கிட்ட டேவோட இப்போ பிடிச்சிக்கிட்டு இழுது, என் கேபினோ ஜாக், உங்களுக்கு என்ன வேலை, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி ஜேகே அங்கேருந்து பாஸ்ட்டாக போயிடுவாங்க. எங்கள் டே தான் அங்கேயே நின்று ஜேகே ஒரு மாதிரி பார்த்து சிரிச்சிட்டு அவரோட டேபிளில் போய் உட்காந்துப்பாங்க. டேக்கும் ஜேகேக்கும் மேரேஜ் ஆனது ஆஃபீஸில் இருக்க யாருக்குமே தெரியாது, ஜேகே தவிர. தெரியாத மாதிரி 2 பேரும் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ஜேகேக்கும் ஜூனுக்கும் மேரேஜ் நடக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, மேரேஜ் நடக்காமல் ஸ்டாப் ஆகிருக்கும். அதோட தான் எல்லாருக்கும் தெரியும். ஜேகேக்கும் டேக்கும் மேரேஜ் ஆஃபீஸில் இருக்க யாருக்கும் தெரியாதா? இது தெரியாமல் ஏய் தயா, ஏய் போகம், என்ன தயா வந்தவொடனே ஒருக்க பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்? பின்ன ஒருக்க பார்க்க வேணாமா? நான் அப்படி சொல்லவில்ல. அப்படியா? அப்புறம் என்ன சொல்ல வந்தேன்? இல்லை, நான் என்ன சொல்ல வந்தேன்னா அப்படின்னு போகம் தான் டேவோட ஹேண்டை பிடிச்சிட்டு, நம்ம வேணுன்னா கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரலாமா? ஓ அப்படியா அப்படின்னு டே போகமோட மண்டியிலே தட்டிட்டு, அப்போ உங்கள் பாஸ் ஜேகே கிட்ட யார் பர்மிஷன் கேட்பா? நீ வேணா கேட்டு வரியா, அப்புறம் வெளியே போகலாம். ஜேகே சார் கிட்ட நானா? பின்ன யார் கேட்பா?
ஏய் தயா இங்கே பாரு அப்படின்னு டீ பக்கமே ஒரு சேரை போட்டு டேயோட சொல்கிற மேலே கை போட்டு, தயா நீ போய் கேட்டு வாயே. ம் நானா கேட்டால் போச்சு அப்படின்னு டேலேருந்து போயிட்டே இருப்பாங்க. டிவியில் நார்மலாக போகிறத போகம் பார்த்துட்டு, இவன் மட்டும் எப்படி இவ்வளோ தைரியமாக இருக்கான்? ஜேகே சார் கிட்ட பக்கத்தில் நின்று பேச கூட நாங்கள் பயப்படுறோம். இவனால் எப்படி முடியுது? இவ்வளோ தைரியமாக பேசுகிறான். ஓகே, பர்மிஷன் கொடுத்துட்டாருன்னா ஜாலியாக டைம் கூட போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வர வேண்டியதான் அப்படின்னு போகம் எங்கள் மனசுலேயே கோட்டையை கட்டிகிட்டு இருக்க. அங்கிட்டே தான் எஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு ஜேகேவோட கேபின் டோரை லைட்டாக ஓப்பன் பண்ணிவிடு. ஹலோ சார், அவ்வளோ வரலாமா இல்லை வேணாமா அப்படின்னு ஜேகே பார்த்துட்டே கேட்பாங்க. ஜேகே கால் மேலே கால் போட்டு டிவியை முறைச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. ஹலோ சார், உள்ளே வர வேணாமா? சரி ஓகே அப்படின்னு ஜேகேவோட கேபின் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு டே அங்கேருந்து போயிடுவாங்க. இங்கே ஜேகே தான் டேவை பார்த்துட்டு, பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டேன் போகிறோம் பாரு திரும்பி பிடிச்சா இவனை. பாஸ் உள்ளே வரலாமா? உள்ள வாங்க பாஸ். மீட்டிங்க்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் ஓகே சொன்னால் எல்லோரும் அசம்பிள் ஆகிடுவோம். ஓகே, எல்லோரையும் வர சொல்லு அப்படின்னு ஜேகே சொன்னதும் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லோரும் மீட்டிங் ரூமில் சேரில் உட்காந்துட்ருப்பாங்க. ஜேகே பக்கமே டேவோட சேர் இருக்கும். 2 பேரும் பக்கம் பக்கம் தான் உட்காந்துட்ருப்பாங்க. ஆனால் ஃப்ரண்ட்டாக இப்போ எப்படின்னா எல்லோரும் சேரில் உட்காந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக பார்த்த மாதிரி இருக்கும்டா. ஏன்னா ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்க்ரீனில் ப்ளே ஆகிட்டே இருக்கும், அதை நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லோரும் அதை தான் வாட்ச் பண்ணிகிட்ருப்பாங்க. டேக்கு ஆப்போசிட்டில் சேரில் தான் போகம் உட்காந்துட்ருப்பாங்க. டேவை பார்த்துட்டு, இவன் என்னை பார்க்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு போகம் அவரோட மொபைலை எடுத்து டேக்கு தான் எஸ்எம்எஸ் பண்ணுவாங்க. இப்போ டேவோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் ஏதாவது வந்ததுன்னா சவுண்ட் வரும் இல்லைடா, அந்த மாதிரி டேவோட மொபைல்லையும் சவுண்ட் வரும். ஜேகே தான் திரும்பி டேவை பார்ப்பாங்க. என்ன மெசேஜ் இது அப்படின்னு டே பார்த்துட்டே ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு இருக்க போகாமல் பார்ப்பாங்க. ஜேகே எங்கள் டேவை பார்க்க, டே அங்கே போகாமல் பார்க்கன்னு யாரும் ப்ராஜெக்டே பார்க்கல, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பாங்க. எங்கள் டே தான் மொபைலை பார்த்துட்டு, என்ன போகும் அப்படின்னு டே செக் பண்ணுவாங்க. அங்கே போகும் அவரோட மொபைலை பார்த்துட்டு, டே நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்ன நீ ரொம்ப அழகாக இருக்க. அச்சோ அப்படின்னு டே போகம் பார்த்துட்டு லைட்டாக சிரிச்சுட்டு திரும்பினா ஜேகே தான் டே பார்த்து முறைச்சிட்ருப்பாங்க. என்ன இவன் ப்ராஜெக்டை கவனிக்காமல் என்ன பார்த்துட்ருக்கான்? இவ்வளோ நேரம் என்ன தான் பார்த்துட்டு இருந்தேனா அப்படின்னு டே திரும்பி பார்த்தா, அப்பா ஸ்க்ரீனை தான் பார்க்குறான் அப்படின்னு டே மெதுவா பிரீத் எடுத்துட்டு, என்ன அவன் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கான், ஃபஸ்ட்டு இந்த சவுண்டை ஆஃப் பண்ணணும் அப்படின்னு டே பார்க்க எங்கள் ஜேகே தான் டே கையில் இருந்து டேவோட மொபைலை வாங்கிடுவாங்க. என்ன இவன் என் மொபைலை வாங்கிட்டான் அப்படின்னு டே ரியாக்ட் பண்ணும்போதே அங்கே டேவோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். ஜேகே அதை பார்த்துட்டு செம கடுப்பாயிட்டு டேவோட மொபைலில் சரவுண்ட் பண்ணி சைலண்ட்டாக வச்சுப்பாங்க. எங்கள் போகம் தான் டேக்கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வராதனால டேவை பார்த்துட்டு, டீ என்னாச்சு, ஏன் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிற? என் மொபைல் எங்கடா என்கிட்ட இருக்கு, அது என் புருஷன்கிட்ட இருக்கு. ஏய் தயாம் என்னாச்சு? ஸ்க்ரீனை பாரு. அடி இவன் ஒருத்தன். போகம் ப்ராஜெக்ட் கவனி. தயாம் கவனி. டே இப்படி இவங்க 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிறத ஜேகே பார்த்துட்டு, ஸ்டாப் பண்ணு. சார் என்னாச்சு? தயா வெளியே போ, வெளியே போ அப்படின்னு ஜேகே தான் ரொம்பவே கோபமாயிட்டு கத்துவாங்க. இங்கே டே தான் போகமாக ஒரு மாதிரி பார்த்துட்டு அங்கேருந்து வெளியே போயிடுவாங்க. டே போனதை பார்த்துட்டு போகம் எழுந்திரிச்சு, சார் என்ன சார் நானும் வெளியே அப்படின்னு சொன்னதும் ஜேகே அந்த டேபிள்லேயே ஒரு தட்டிட்டு, அமைதியாக ப்ராஜெக்டை கவனிங்க போகும் அப்படின்னு ஜேகே அவரோட தங்க ரோல் பண்ணிவிட்டு செமக்கும் ஒரு ஜேகேக்கு இப்போ டே உட்காந்துட்டு இருந்த சீட்டில் ரோஸ் தான் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. ஜேகேக்கு மேரேஜ் ஆகலன்னு நினச்சி பாவம் பிள்ளை இன்னும் எஃபர்ட் போட்டு தான் இருக்கு.
ஜெக்கிக்கு அதை பற்றிலாம் கவலையே இல்லை. நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக குமுதான்ற மாதிரி ஜெக்கியோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக டே மேலே தான் இருக்கும். டே அங்கே இல்லாதது ஜெக்கிவால் அந்த சீட்டில் உட்காரவே முடியல. எல்லாரும் ப்ராஜெக்ட் கவனி அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி எழும்போது ஜெக்கி கால் மேலே இருந்து டேவோட மொபைல் தான் கீழே விழும். ரோஸ் அந்த மொபைலை எடுத்துகிட்டு, சார் உங்கள் மொபைல். ஓ தேங்க்ஸ். ஜெக்கி அந்த மொபைலை வாங்கும்போது ரோஸ் கையில் லைட்டாக டச் ஆகும். எங்கள் ரோஸ்க்கு தான் உள்ளுக்குள்ளே குழுகுழுன்னு இருக்கும். ஆனால் ஜெக்கி எதோ பற்றியுமே ஜெக்கி கேர் பண்ணிக்கிறதே இல்லை. மொபைலை வாங்கிட்டு போயிட்டே இருப்பார். ஆனால் ஜெக்கி கையில் இருக்கிற மொபைலை போகம் நோட் பண்ணிட்டு, இது தயங்கோட மொபைல் ஆச்சு, இவர்கிட்ட எப்படி வந்துச்சு அப்படின்னு போகம் இங்கே யோசிச்சுட்டே இருக்க. வெளியே தான் டே நின்றுட்டு இருப்பாங்க கோவமா. ஜேகே டேவோட கையை போச பிடிச்சி அவரோட கேபின் உள்ள கூட்டிகிட்டு போயிட்டு டேவை வாலில் பின் பண்ணி 2 ஹேண்டையும் வாலோட சேர்த்து டைட்டாக பிடிச்சிட்டு, என்ன பண்ணிட்டுருக்க? நான் என்ன பண்ணேன்? என்ன நீ என்ன பண்ணியா? என்ன பண்ணல நீ? நான் என்ன பண்ணேன்? நான் ஒன்றும் பண்ணல. என்ன ஒன்றும் பண்ணலையா? ஒன்றும் பண்ணல நீ? ஜெக்கி கை வலிக்குது. வலிக்கிட்டோம். என்ன பண்ணிட்டுருக்க நீ? ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்க்ரீனில் ப்ளே ஆகிட்டு இருக்கு தானே, அதை கவனிக்காம அவங்களோட என்ன ஒன்று பேச்சு? என்ன தைரியம் உனக்கு? ஏன் முன்னாடியே அவனுக்கு நீ சேட் பண்ணுற? ஜெக்கி நான் தப்பா அப்படின்னு டீ பேசிகிட்டு இருக்கும்போதே டேவோட சின்ன போஸை பிடிச்சி டேவை ரொம்ப ஆசை கிஸ் பண்ணுவாங்க ஜெக்கி. ஜெக்கி பண்ணுற கிஸ்லேயே தெரியுது ஜெக்கி எவ்வளோ கோவமாக இருக்காங்கன்னு. டேவால் ஜெக்கியை ஸ்டாப் பண்ணவே முடியல. ஃபைனலாக அந்த கிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு 2 பேரும் அந்த கேபின்லே ஒன்றா இருந்திருப்பாங்க. உங்களுக்கு புரியுதுல? நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே. ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு மீட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு ஜெக் தான் ஜெக்கியோட கேபினை ஓப்பன் பண்ணும்போது ஐயோ அப்படின்னு ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஜெக் தள்ளு, ஜெக்கி சார் பார்க்கணும். அதெல்லாம் பார்க்க முடியாது, ஆஃபீஸ் லீவு, எல்லோரும் வீட்டுக்கு கிளம்புங்க. என்னது ஆஃபீஸ் லீவா? ஏன்? அப்போ ஜெக்கி சார் எங்க? இங்கே பாரு, லீவுன்னா லீவு தான். பாஸ் எனக்கு ஆர்டர் போட்டிருக்காரு, யாரையும் என் கேபினில் விடக்கூடாதுன்னு. போங்க வெளியே போங்க. ஜாக்கி எப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே இப்போ போகும் தான் ஜாக்கிட்ட வந்துட்டு, என்னது ஆஃபீஸ் லீவா? என்ன சடனாக லீவு? ஆமாம் தயங்குங்க. இவன் வேற ஜெக்கி சார் ஹஸ்பண்ட் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான். ஒரு நாள் இருக்கு இவனுக்கு. ஜாக் தயங்குங்க. இப்போ ஜாக் தான் அவரோட பேக்கெட்டை ஓப்பன் பண்ணிட்டு, இங்கே தான் வச்சுருந்தேன்னு நினைக்கிறேன், இப்போ தான் இறக்கிட்டேன், இப்போ தான் போயிருப்பாங்க. என்ன திமிரா? பின்ன என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? அவங்களாம் வீட்டுக்கு கிளம்பிப்பாங்க, போட அப்படி போ கிளம்பு அப்படின்னு ஜெக் தான் அந்த கேபின் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. உள்ள கேபினில் பட்டன் போட்டு தாண்டா இருப்பாங்க. ஓகேவா? ஜெக்கி மேலே டீ படுத்துட்டு இருப்பாங்க. ஐ மீன் ஒன் சைடு இல்லைடா, ஃபுல்லானா மேலேயே படு போல அந்த மாதிரி. ஓகேவா? டீ இன்னுமே ஜெக்கி மேலே தான் படுத்துட்டு இருப்பாங்க. ஈவினிங் மேலே ஆயிருக்கும். ஜெக்கி இப்போ தான் வெக்க பார்க்குவாங்க. ஜெக்கி டேவை பார்த்துட்டு டே 4 இட்லி கிஸ் பண்ணிட்டு டேயோட ஏரெல்லாம் அப்படியே ஒதுக்கி விட்டுட்டு போர்ஸை பண்ணணும் அப்படின்னு டேவை ஒரு மாதிரி சாஃப்டாக பார்த்துட்டு டேவை அப்படியே தூக்கிட்டு ஜெக்கியோட கோட்டெல்லாம் டே மேலே போற்றி விட்டு 2 பேரோட சட்டையுமே ஜெக்கி அவரோட ஷோல்டர் மேலே போட்டு ஆஃபீஸை விட்டு வெளியே போவாங்க. ஜெக்கி கார் வெளியே தான் நிற்கும். டேவை பேக் சைடில் படுக்க வச்சுட்டு டேவோட சிக்ஸை சாஃப்டாக ரப் பண்ணிவிட்டு ரொம்பவே கொஞ்சம் ஆசையாக நடந்திருப்பாங்க டேக்கிட்ட. டேவோட பாடி ஃபுல்லாக அங்கங்கே ரெட்டேட்டாக ஜெக்கி கொடுத்த பைட் மார்க்ஸ்லாம் இருக்கும். ஜெக்கிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் டேன்னு வந்துட்டா ஜெக்கிவால் கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியாது. ஜெக்கிவும் கார் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கார் ட்ரைவ் பண்ணி இப்போ ஜெக்கியோட வீட்டில் ஜெக்கி பேக் சீட்டை ஓப்பன் பண்ணி டேவை அப்படியே தூக்கிட்டு ரூமில் படுக்க வச்சுட்டு பிளாங்கெட்டெல்லாம் எடுத்து டே மேலே போற்றி விட்டு ஜெக்கி ப்ரெசபிள் ஆகிட்டு குட்டியாக ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் வேர் பண்ணிவிட்டு, அது முட்டி ஒட்டி இருக்குண்டா அந்த மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் வேர் பண்ணிவிட்டு கிச்சனில் நின்று குக் பண்ணிகிட்ருப்பாங்க. ஜெக்கி மேலே ஃபுல்லாக வேர்த்து போயிட்டு ஒரு மாதிரி குக் பண்ணி எப்படி இருக்கும், ஒரு மாதிரி மேலே ஃபுல்லாக சொட்டாயிட்டு வேர்த்து சொட்டு எல்லாம் ஒன்று தானேடா, நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்கடா. அந்த மாதிரி தான் இருப்பாங்க.
இப்போ ஜேகே பேக் சைட்லேருந்து ஒரு கை வந்து ஜேகே வாக் பண்ணும். ஜேகே லைட்டாக சிரிச்சிட்டு முன்னாடி திரும்பி டே வாக் பண்ணிட்டு சாப்பிடலாமா? ஆனால் நான் ஒன்றும் ரெப்ரெஸ் ஆகலை. அது பரவாயில்ல, மாநிலேருந்து எதுவுமே சாப்பிடல, வா அப்படின்னு டேவை ஃப்ரெண்டாக தூக்கிட்டு டேவோட லிப்ஸ்லேயே கொஞ்சம் நேரம் சாஃப்டாக கிஸ் பண்ணுவாங்க. டே வந்து ஜேகேவோட இப்போது 2 லெக்கையும் போட்டு உட்காந்துட்டு கிஸ் பண்ணுவாங்க. புரியுதா? டே வந்து ஜேகேவோட சிக்ஸை 2 இடத்துலையும் பிடிச்சி கிஸ் பண்ணுவாங்க. கிச்சனில் 2 பேரும் கொஞ்சம் நேரம் கிஸ் பண்ணிவிட்டு டேவை பேக் சைடில் பிடிச்சிட்டு கிஸ் பண்ணிவிட்டு குக் பண்ணதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வைப்பாங்க. கிச்சன் பக்கமே தாண்டா டைனிங் டேபிள் இருக்கும், போட்டிருப்பாங்க. அங்கே தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க ஜேகே. அதுவும் எப்படி டேவை கிஸ் பண்ணிட்டே தான் அரேஞ்ச் பண்ணுவாங்க எல்லாமே. இப்படியே கிஸ் பண்ணிவிட்டு இப்போ ஜேகே டேவை மடியில் உட்காரிச்சிட்டு ரொம்ப நேரம் 2 பேரும் கிஸ் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணும்போதே எப்படி இருக்குன்னு தெரியலடா, கை அங்கங்கே போகும். அதெல்லாம் நீங்களே தான் இமேஜின் பண்ணிக்கணும். இதெல்லாம் எங்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஓகே, வேணுன்னா இமேஜின் பண்ணுறதுக்காக 5 minutes டைம் கொடுக்குறேன். எல்லோரும் இமேஜின் பண்ணிக்கோங்க பார்க்கலாம். போதும் இமேஜின் பண்ணது போதும், ஸ்டோரிக்குள்ளே வாங்க. வந்துட்டிங்களா? இப்போ ஜேகே அவரோட மடியில் டேவை உட்காரிச்சிட்டு டேக்கு ஃபீட் பண்ணுவாங்க. இப்படியே தான் ஜேகேயோட ஹேண்டை லைட்டாக தள்ளுவாங்க. போதுமா? ஏன் ஃபுட் நல்லா இல்லையா? ஜங்க் குக் சமைச்ச ஃபுட் நல்லா இல்லையா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுவும் எனக்காக செய்யும்போது அதில் ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். அப்படியா? அப்படி என்ன? அது என்ன டேஸ்ட்டு? அதுதான் லவ் அப்படின்னு சொல்லிட்டு டே ஜேகே பார்க்க ஜேகே தான் டே பார்த்து அவரோட பண்ணிட்டு தச்சு சிரிப்பாங்க. சிரிக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கா. ஆனா மார்னிங் அவ்வளோ போசா அப்படின்னு டே சொல்லிட்டே தலகுனிய. இப்போ ஜேகே டேயோட சின்ன தூக்கிட்டு ஒரு மாதிரி சாஃப்டாக வைப்பாங்க. ஜேகே எனக்கு தெரியல, நான் உங்ககிட்ட வரும்போது நான் ரொம்பவே கண்ட்ரோல் லூஸ் பண்ணிட்டேன். ரொம்ப ஹர்ட் பண்ணனா நானும் கொஞ்சம் சாப்பிட்டா போலான்னு பார்க்குறேன். ஆனால் உங்ககிட்ட வரும்போது ரொம்பவே கண்ட்ரோல் மிஸ் ஆகுது. சாப்பிட்டா மூவ் பண்ண முடியல. இதனால நீ ரொம்பவே ஹர்ட் ஆகுற எனக்கு தெரியுது. ஆனால் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேதா டேவை ஒரு மாதிரி பார்க்க டே ஜேகேவை டைட்டாக் பண்ணிட்டு இட்ஸ் ஓகே அப்படின்னு டே கியூட்டாக சொல்ல ஜேகே சிரிச்சிட்டு டேவோட பேச கப் பண்ணி என்ன உன்னால ஹேண்டில் பண்ண முடியலையானே? அது இதுவும் நான் லவ்வோடு தான் பண்ணுறேன். ஆனால் உங்ககிட்ட ஓவரா நான் நினைக்கிறேன் ஒருவேளை நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன், அதனால தான் ஓவரா போதானே. ஆனால் இனிமேல் நீங்கள் இப்போ என்ன சொல்ல வரீங்க? இனிமேல் சாப்பிட்ட பண்ண ட்ரை பண்ணுறேன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீ வேணும்னா என்னை ஹேண்டில் பண்ண கற்றுக்கோ. என்ன? ஆமாம், என்னெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீ வேணா என்னை ஹேண்டில் பண்ண கற்றுக்கோ அப்படின்னு ஜெகிதா டே பார்த்து லைட்டாக சிரிப்பாங்க. பன்னி 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 உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலையா? பன்னியை கண்ட்ரோல் பண்ணலாம், ஆனால் டபுள் பன்னியை கண்ட்ரோல் பண்ண முடியல. ட்ரை பண்ணு, உன்னால் முடியும். ட்ரை பண்ண. அப்பயும் நீங்கள் கண்ட்ரோலாக இருக்க மாட்டீங்க. வாய்ப்பில்லை. இப்போ ஜெகி பார்க்க டேக்கு கோவம் வரும், ஒரு மாதிரி செல்லமாக கோவப்படும். அந்த மாதிரி இப்போ டே தான் ஜெக்கியோட நெட்லேயே செமையை பிடிச்சி கடிச்சு வைப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைனிங் டேபிள் இருக்கலடா, அது ஒரு கார்னர் வந்து டைட்டாக பிடிச்சிப்பாங்க ஜெக்கி. போன வலிக்குது. இது பனிஷ்மெண்ட், வலிக்குதுன்னு சொல்லக்கூடாது. ஓ அப்படியா? அப்போ நீயும்
வலிக்குது போதும்னு சொல்லக்கூடாது, ஓகேவா? ஜங்குக் டீல்னா டீல் தான் அப்படின்னு பேசிட்டு தேவை தூக்கிட்டு ரூம் போயிட்டு தேவை ஜேகே மேலேயே படுக்க வச்சுட்டு பிளாங்கெட் எடுத்து 2 பேர் மேலேயும் போத்திட்டு 2 பேரையும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகிட்டு இப்போ டைம் ஒரு 2:30 அந்த மாதிரி இருக்கும். தேதா ஒரு மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி கொமட்டும். ஜேகே மேலே தான் படுத்துட்டு இருப்பாங்க. அப்படியே ஜேகே மேலேயே வாமிட் பண்ணிடுவாங்க. இப்போ ஜேகே சரணா எந்திரிச்சிட்டு என்னாச்சு தயா அப்படின்னு பக்கத்தில் தான் லைட்ஸ் ஆன் பண்ணுற சுவிட்ச் இருக்கும், அதை ஆன் பண்ணிட்டு தயா என்னாச்சு, நீ ஓகேவா? ஜங்குகா மேலேயே வாமிட் பண்ணிட்டேன். அது பரவாயில்ல, நீ ஓகே தானே? இன்னும் வருதானே? சரி அப்படின்னு ஜேகே ரெஸ்ட் ரூம் போயிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஜேகே படுத்துட்டு இருந்த அந்த பெட்டு ஃபுல்லாமே வாமிட்டாக தான் இருக்கும். அந்த பிளாங்கெட் எல்லாமே எடுத்து எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்படியே தான் ரெஸ்ட் ரூம் உள்ள போயிட்டு ஜேகே மேலே சாய்வாங்க. என்னாச்சு? உனக்கு கோவம் இல்லையா? எதுக்கு? நான் மேலே வாமிட் பண்ணிட்டேன். ஆமாம், அதனால என்னப்ப? ஜங்குகா என்னடா இன்னும் வாமிட் வருது என்ன? அப்புறம் இப்படியே தான் ஜேகேயோட லிப்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுவாங்க. ஜேகே தேவை லைட்டை தள்ளி பிடிச்சிட்டு என்னாச்சுடா? ஐ லவ் யூ ஜங்குகா. ஐ லவ் யூ டூ. அவ்வளோதானா? வேற என்ன? இப்படியே தான் ஜேகேயோட ஹைட்டை டைட்டாக பிடிச்சிட்டு ஜேகேயோட நெக்லேயே மீண்டும் வெயிட் பண்ணுவாங்க. போதுமா வெயிட் பண்ணுது? எதுக்கு அப்படி வெயிட் பண்ணுற? எனக்கு பிடிச்சிருக்கு. எது இப்படி வெயிட் பண்ணுறதா? ஒன்று சரி தலை, பிளாங்கெட் எல்லாம் வாஷ் பண்ணு. இல்லை அப்படின்னு ஜேகே மேலே உட்காந்துட்டு இருப்பாங்க. என்னதையா? இரு, எதுக்காக உனக்கு வாமிட் வந்தது? தெரியல. சாப்பிட்டது ஏதாவது ஒத்துக்கலன்னு தெரியலையே. சரி, டாக்டர் கால் பண்ணலாம். இந்த டைமுக்கு டைம் பார்த்தீங்களா? 2:30 ஆகுது. ஃபேமிலி டாக்டர் தானே, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார். நீ தலை. இப்படியே தான் ஜேகேயோட பேச கப்பனி. ஜங்குகா அவ்வளோ எமர்ஜென்சி இல்லை. இது எமர்ஜென்சி இல்லையா? மிட் நைட்டில் வாமிட் பண்ணுற, ஃபுட் ஏதாவது ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். நீர் ஐயோ ஜங்குக் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இப்போ சரியாயிடுச்சு. உண்மையாவா? ஆமாம். சரி தலை. ஜங்கு இப்போ என்ன? ஜங்குகா அப்படின்னு ஜேகேவோட பேச கப்பனி ஜேகே பார்ப்பாங்க. ஜேகே ஏதோ கேட்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் தயங்குற அப்படின்னு ஜேகே கேட்டதும் இப்படியே தான் ஜேகே மேலே ஆண்டை வச்சு நீ வேணுன்ற மாதிரி கேட்பாங்க. இல்லை இல்லை, மார்னிங் ஓவர போயிடுச்சு, மீண்டும் நீ தாங்க மாட்டேன், ஸோ கொஞ்சம் தள்ளியரு அப்படின்னு ஜேகே சொன்னதோ ஜேகே மேலே உட்காந்துட்டு இருக்கிறது ஜேகேக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்கும். டிவி கேட்கும்போது ஜேகே விடுவாங்களா? விட மாட்டாங்க. ஸோ 2 பேரும் கொஞ்சம் நேரம் லவ்ஃபுல்லான மூமெண்ட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு எப்படியும் அவங்களுக்குள்ள நிறைய ரொமான்ஸ், நிறைய லவ் மேக்கிங், ரொம்பவே ஸ்வீட்டான மூமெண்ட்ஸ் எல்லாமே நிறையவே நடக்கும். இப்படியே அந்த நைட் ஸ்கிப் ஆகிட்டு இப்போ ஜேகே தான் ஆஃபீஸ் ரெடி ஆகிட்டு கீழே வரும்போது அவங்க சுவ மேலே ரொம்ப டயர்டாக படுத்துட்ருப்பாங்க. ஜேகே டேக்கிட்டு போயிட்டு கொஞ்சம் நீல் டவுன் பண்ணி டேயோட ஹெட்லெல்லாம் கை வச்சுட்டு ஃபீவர் ரொம்பவே ஓவராக இருக்குது, ஹாஸ்பிட்டல் போகலான்னாலும் கேட்க மாட்டேங்கிறேன். இல்லை ஜங்குகா வேணாம், மெடிசன் சாப்பிட்ருக்கல சரியாயிடும், நீ ஆஃபீஸ் போ. இல்லை டாக்டர் கூப்பிடலான்னாலும் வேணான்ற, ஹாஸ்பிட்டல் போகலான்னாலும் வேணான்ற, ஒரு மாதிரி ரொம்பவே டயர்டாக இருக்க, ஹாஸ்பிட்டல் போகலாமா? இல்லை வேணாம். ஏன் அப்படி அடம் பிடிக்கிற? இல்லை நீ சொன்ன கேட்க மாட்டேன், நான் டாக்டர் கால் பண்ணுறேன் அப்படின்னு ஜேகே டாக்டர் கால் பண்ணும்போது ஜங்குகா அதெல்லாம் வேணாம் நிச்சயமாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் டாக்டர் கால் பண்ணுவாங்க. ஓகே டாக்டர், கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க.
டாக்டர் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. ஜேகே டீ கூடவே உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்போ ஜேகேக்கு தான் கால் வரும். ஹலோ ஜாக், ஒரு கொஞ்ச நேரம் மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், நான் வந்து பார்த்துக்கிறேன். சார் நீங்கள் இம்பார்ட்டன்ட் சார், நீங்கள் இருந்தால் தான். இல்லை, ஒரு கொஞ்ச நேரம் பார்த்துக்கோங்க, நான் வரேன். ஜங்குக்கா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே காலை கட் பண்ணிட்டு, என்ன நீ போ, நான் பார்த்துக்கிறேன். பரவாயில்ல, டாக்டர் வரட்டும், நான் பார்த்துட்டே போகிறேன். எதுக்காக இப்படி பண்ணுறீங்க ஜங்கு? நான் தான் பார்த்துறேன்னு சொல்லல, நான் சொல்கிறத கேட்கவே மாட்டீங்களா? நான் சொல்கிறது நீ கேட்குறியா? கொஞ்ச சும்மா நீ ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? டாக்டர் வரட்டும், நான் பார்த்துட்டே போகிறேன். ஜங்குகா, உனக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குல்ல, அது பரவாயில்ல, உன்னோட இதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லை. அப்படியா? ஆமாம் ஜங்கு, அதான் டாக்டர் வரேன்னு சொல்லியிருக்காருல்ல, அது மட்டும் இல்லை, நான் அம்மாவுக்கு வேறு கால் பண்ணியிருக்கேன். ஓ, ஆன்ட்டி வராங்களா? சரி, ஓகே. சரி, நான் கிளம்புறேன், நீ பார்த்துக்க. ஆன்ட்டி வந்தால் கால் பண்ணு அப்படின்னு 2 ஸ்டெப் தான் எடுத்து வைப்பாங்க. இப்படியே தான் ஜங்குவா. ஆ, என்ன? ஜூன் வரான். ஆ, என்ன? சரி, ஓகே, எது இருந்தாலும் கால் பண்ணு. சிவார். ஓகே, பாய். ஓகேடா, இந்த பாட்டை நான் இதோட என் பண்ணுறேன். இன்னும் ஒரு பாட்டு வரும், அது எப்போ போட போகிறேன்னு எனக்கே தெரியாதுடா. அதனால கோவப்படாதீங்க ப்ளீஸ். பாய்.